இன்னைக்கு காலையில் வருண் வீட்டுக்கு வந்தப்ப என்ன சொன்னான்னு தெரியுமா? ஆம். என்ன சொன்னார் மேடம்? நேத்திக்கு ராத்திரி அமர் ஷீனாவை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கான். அதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவங்க எங்கேருந்து ஒன்றா வந்தாங்கன்னு? ஐ திங்க் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்திருக்கணும் மேடம். நாட் தி ஆஃபீஸ். அதற்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போது அவங்க ஆஃபீஸ் தவிர வேறு விஷயங்களுக்கும் வெளியே மீட் பண்ணுறாங்க. எனக்கு இதில் என்ன புரியலன்னா, இந்த விஷயம் நான் வருண் கிட்டேருந்து ஏன் தெரிஞ்சுக்கணும்? உன்கிட்ட இருந்துல தெரிஞ்சுக்கணும். நான் உன்னை ஷீனாவை ஃபாலோ பண்ண சொன்னேன். ஒரு தடவை அவங்க 2 பேரும் ஹோட்டல் போனதை நீ ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்பிச்ச. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. உனக்கு ஏதாவது தெரியுமா அர்ஜுனா? இல்லை நீ ஷீனாவுக்கு விசுவாசமாக இருக்கியா? ஐயோ இல்லை மேடம். நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது. எதுவாக இருந்தாலும் சொல்லு அர்ஜுனா. நான் சொல்லிடுறேன் மேடம். அவங்களுக்கு என்னை பற்றி ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு சொல்கிறாங்க. அது என்ன விஷயம் தான் தெரியல. ஒருவேளை அது வெளியே எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பயமாக இருக்கு மேடம். அது உண்மை சொல்லுதா இல்லை உன்கிட்ட இருந்து உண்மையை வாங்குறதுக்கு சொல்லுதா? இல்லை மேடம், எனக்கு என்னமோ அவங்களுக்கு நான் செல்வநாயகம் சாரை ஃபாலோ பண்ணுறதும் ஜாக்லினை ஃபாலோ பண்ணுற விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த விஷயத்த சார்கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக சார் என்னை கொன்றுவார் மேடம். அர்ஜுனா, நீ ஏன் ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு ஷீனாக்கு பயந்து சாவுற? நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கிற வரைக்கும் ஷீனாவோ இல்லை அவரோ உன்னை எதுவும் செய்ய முடியாது. நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆனால் அவளுக்கு பயந்து நீ நான் சொன்னது செய்யலைன்னா அப்புறம் சார் கிட்ட இருந்து கூட என்னால் உன்னை காப்பாற்ற முடியாது.